வழியில் பின்பற்றுவோரை மன்னித்து அவர்களை நரக தண்டனையிலிருந்து காப்பாற்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன். இந்த ஜூஸில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிர்அவுன் பற்றிய நிகழ்வும் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவான அடையாளங்களுடன் வந்தபோது ஃபிர்அவுன் அவரை நம்பவில்லை. அவரை கொல்லவும் முயன்றான். அப்போது ஃபிர்அவுனின் குடும்பத்தில் இருந்த ஒரு நம்பிக்கையாளர் தனது ஈமானை மறைத்து வைத்து மக்களை உண்மைக்கு அழைத்தார். ஆனால் ஃபிர்அவுன் அகங்காரமாக, ஓ ஹாமான், வானத்தை அடைய ஒரு கோபுரம் கட்டு, மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும் என்று கேலி செய்தான். இறுதியில் ஃபிர்அவுனின் திட்டம் தோல்வியடைந்தது. அல்லாஹ் நம்பிக்கையாளரை காப்பாற்றினார். பொறுமையின் முக்கியத்துவம். அல்லாஹ் கூறுகிறார், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். சூரா ஃபுஸ்ஸிலத். இந்த சூறாவில் குர்ஆன் தெளிவாக விளக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்று கூறப்படுகிறது. இது நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியையும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் சொல்ல வேண்டும், நான் உங்களைப் போல ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வெளிப்பாடு வருகிறது. உறுதியான ஈமான். யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மரண நேரத்தில் மலக்குகள் வந்து, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தின் மகிழ்ச்சி செய்தி உண்டு என்று கூறுவார்கள். நல்ல செயல்களின் அழகு. அல்லாஹ் கூறுகிறார், நல்ல செயலும் கெட்ட செயலும் சமம் அல்ல. கெட்டதை நல்லதினால் பதிலளியுங்கள். அப்போது உங்களின் எதிரி கூட உங்களின் நெருங்கிய நண்பராக மாறலாம். ஜூஸ் 24 முடிவு. இந்த ஜூஸ் முடிவில் அல்லாஹ் கூறுகிறார், யார் நற்செயல் செய்கிறார்களோ அது அவர்களுக்கே நன்மை, யார் தீமை செய்கிறார்களோ அது அவர்களுக்கே தீங்கு. உங்கள் இறைவன் ஒருபோதும் தனது அடியார்களுக்கு அநியாயம் செய்வதில்லை. ஜூஸ் 24 முடிந்தது. நண்பர்களே, இந்த அருமையான குர்ஆன் சுருக்கத்தை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு சதகாய ஜாரியா ஆக இருக்கும். லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.